வணக்கம், வெல்கம் பேக் டு தி பிஸ்டி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கோவில் தாங்க பார்க்க போறோம். இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல திருநிலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்க பெரிய ஆண்டவர் கோவில். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து மனித வடிவத்துல இருப்பாரு. எங்கேயுமே சிவனுக்கு வந்து மனித வடிவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கோவில்ல வந்து சிவன் மனித வடிவமா காட்சி கொடுத்ததா ஐதீகம். இங்க பக்கத்திலேயே வந்து அவர் மனித வடிவில இருக்க மாதிரியான சிலைகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல வந்து நிறைய ரொம்ப டிரான்ஸ்போர்ட் கிடையாது. திருக்கழிக்குன்றத்துல இருந்து T11 T75 அந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட குலதெய்வமா இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கல் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரீக்வெண்டா பஸ் வந்து இல்லாதனால இங்க வந்து செங்கல்பட்டுல இருந்து ஆட்டோவும் எடுத்துக்கலாம். செங்கல்பட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சிலைகள்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசா பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. இந்த சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் வந்து நிறைய பாட்டிலா வாங்கிட்டு வந்து இந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி இங்க நந்தியும் நல்லா பெருசா இருந்தது. இங்க நிறைய பேர் வேண்டிட்டு கல்யாணமும் பண்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வரம் வேண்டிட்டு அதுக்கும் துலா வரம் போடுறது அதெல்லாமும் செய்யறாங்க. நிறைய பேரோட குலதெய்வமா இருக்கிறதுனால இங்க வந்து நிறைய பொங்கல் வைக்கிறாங்க. இங்க விசேஷ நாட்கள் பார்த்தோம்னா பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் 5 மணில இருந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நியூ இயர் அந்த மாதிரி நாட்களும் ரொம்ப சிறப்பா நடைபெறும். இது வந்து உள்ள இருக்க சிவன் சாமி. இங்க வந்து கோவில் வந்து காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே அழகான கோவில் இது. சிற்பங்கள் எல்லாமும் ரொம்ப அழகா இருக்கும். கோவில் வந்து கொஞ்சம் சின்ன கோவில் தான், பட் வந்து பார்க்கவே அழகா இருக்கும். அதுக்கப்புறமா இங்க இந்த மாதிரி குழந்தை வரம் வேண்டிட்டு நிறைய பேர் உள்ளேயே வந்து கோவில தொட்டில் கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வேண்டுதல் இங்க நிறைவேற்றுறாங்க. இங்க வந்து இன்னமும் நிறைய இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒவ்வொன்றுக்கும் மேலயும் அவங்க வந்து என்னென்ன சாமி அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபுல்லா உள்ள கோவில சுத்தி வர இடத்துல வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்விடேஷன் வச்சு கூட சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்மளோட சேனல்ல எக்கச்சக்கமான கோவிலோட வீடியோஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது ஒரு பிளேலிஸ்டாவும் ஆட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி தீபம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இந்த 10 நாள் திருவிழா நடக்கும். டெய்லியும் சாமி கிரிவலம் தேர்லாம் வரும் இல்லைங்களா, அதோட வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். செக் பண்ணி பாருங்க.